சற்று முன் திடீரென திமுகவில் இணைந்த வானதி சீனிவாசன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி, பதறிய மோடி. அதாவது சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே கோவை வடக்கு தொகுதியில் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவி வருகிறது. பாஜகவின் சிட்டிங் எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் நிழலான சந்திரசேகர் என 2 பேருமே அந்தந்த தொகுதியை குறிவைத்து பணியாற்றி வருகிறார்கள். அங்கு தங்களுக்கு சீட்டை உறுதி செய்வதற்கு 2 பேரும் செய்து வரும் அதிரடி மூவுகள் அவர்களுக்கு சீட் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக 2 கட்சிகளில் எழுந்துள்ள கலக குரல் ஆகியவற்றால் வடக்கு தொகுதி அதிரி புதிரியாக கொண்டிருக்கிறது. சந்திரசேகர் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே வடக்கு தொகுதியில் தனக்கு சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அப்போது எங்கள் கூட்டணியில் பாஜக வானதி சீனிவாசனுக்கு கோவை தெற்கு தொகுதி உறுதி செய்யப்பட்டது. அதனால் அந்த தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவாக அம்மன் அர்ஜுனன் வடக்கு தொகுதிக்கு மாற்றப்பட்டார். சந்திரசேகருக்கு சீட் கிடைக்கவில்லை. இதனால் சந்திரசேகர் அதிருப்தியானார். கடந்த 2025 ஏப்ரல் மாதம் கட்சியை விட்டு விலகிய அவர் மீண்டும் கடந்த டிசம்பர் மாதம் கட்சியில் சேர்ந்தார். இந்த முறை எப்படியாவது சீட்டை உறுதி செய்ய களத்தில் வேகம் காட்டுகிறார். கட்சிக்காரர்களுக்கு கறி விருந்து கொடுப்பது, தொகுதிக்குள் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என்று ஆக்டிவாக உள்ளார். ஆனால் ஏராளமான புகார்கள் எழுந்ததால் வேலுமணிக்கு அவர் மீதிருந்த நம்பிக்கை போய்விட்டது. எனவே அவருக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. தனது பண பலத்தையும் பாஜகவில் வானதிக்கு இங்கு சீட் கிடைத்துவிடக் கூடாது என்று லாபி செய்யும் நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு லாபி செய்து வருகிறார். பிரச்சார வாகனத்தை கூட புக் செய்துவிட்டார். தனக்கு வாய்ப்பு கிடைக்காததால் கடந்த காலங்களில் கட்சி பணி செய்யாதவருக்கு கட்சி எப்படி வாய்ப்பு வழங்க முடியும் என்றனர். கோவை பாஜகவினரின் பேசியபோது கோவை தெற்கு தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் இந்த முறை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் முடிவில் உள்ளார். கடந்த சில மாதங்களாகவே அவர் வடக்கு தொகுதியில்தான் அதிகம் வலம் வருகிறார். கடந்த தீபாவளி பண்டிகையின் போது அங்குள்ள சக்தி கேந்திர நிர்வாகிகளுக்கு பரிசு வழங்கினார். அவருக்கு நெருக்கமானவர்கள்தான் தொகுதி பொறுப்பாளர்களாக உள்ளனர். எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணியிடம் பேசி வடக்கு தொகுதியை கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்டார். ஆனால் இந்த தொகுதியில் உள்ள பாஜக நிர்வாகிகள் எதிர்ப்பாக உள்ளனர். வடக்கு தொகுதியை குறிவைத்த பலர் நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறார்கள். வானதி சீனிவாசன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தெற்கு தொகுதியில் பணியாற்றிவிட்டு தற்போது அங்கு வெற்றி வாய்ப்பு குறைகிறது என்பதற்காக வடக்கு தொகுதிக்கு மாறுவதை ஏற்க முடியாது. இன்றைய தினம் கூட நயினார் நாகேந்திரனை வடக்கு தொகுதிக்கு அழைத்து வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். கோவை மாவட்டத்தின் இதய பகுதியே தெற்கு தொகுதிதான். கோவையில் பாஜக வலுவாக இருக்க அந்த தொகுதி முக்கியம். கட்சி நலனை யோசிக்காமல் நிர்வாகிகளின் வசதிக்காக தொகுதி மாறுவதை கட்சி மேலிடம் அனுமதிக்க கூடாது என்றனர். ஆக இருவரில் யாருக்கு சீட் வழங்கினாலும் உட்கட்சி பூசல் வெடித்து தேர்தலில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவே தற்போதைய கள நிலவரம் உணர்த்துகிறது. அதனை சரி செய்யும் பொறுப்பும் தற்போது கட்சி தலைமைகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் இருந்து வானதி சீனிவாசன் மாற உள்ளதாக சொல்லப்பட்டு வரும் சூழலில் அங்கு திமுக நேரடியாக களம் இறங்க முடிவு செய்திருக்கிறது. திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதற்கான பணிகளை செந்தில் பாலாஜி மூலமாக திமுக தலைமை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கி இருப்பதால் திமுகவினர் ஒவ்வொரு நாளும் தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இம்முறை திமுக கொடியை பறக்கவிட வேண்டும் என்பதில் முதல்வர் ஸ்டாலின் தீவிரமாக இருக்கிறார். கடந்த சட்டசபை தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒன்றில் கூட திமுக வெல்லவில்லை. இதனால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக போட்டு இந்த தேர்தலில் திமுக பணிகளை கடந்த ஓராண்டாகவே செய்து வருகிறது. எஸ்ஐஆர் பணிகளில் கூட கோவையில் திமுகவினர் செய்த செயல்கள் பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் பாராட்டுகளை பெற்றது.
இந்த நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கும் வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதிக்கு மாற முடிவு செய்திருக்கிறார். கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் வானதி சீனிவாசன் தோற்கடித்தார். ஆனால் இம்முறை தொகுதியின் சிறுபான்மை மக்கள் அதிக அளவில் இருக்கின்றனர். அதேபோல் SIR பணிகளில் திமுக செய்த பணிகளால் அந்த தொகுதி திமுக வசம் செல்லும் என்று பார்க்கப்படுகிறது. இதனால் கோவை வடக்கு தொகுதியை குறிவைத்த வானதி சீனிவாசன் பிரதமர் முகாம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அதேபோல் கோவை தெற்கு தொகுதியில் இம்முறை திமுக நேரடியாக களமிறங்க திட்டமிட்டிருக்கிறது. இந்த தொகுதியின் வேட்பாளராக திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தியை தயார் செய்து வருகிறது. ஏற்கனவே 2024 நவம்பர் மாதத்தின் போதே நாம் தமிழர் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளரை திமுக பக்கம் கொண்டு வந்திருக்கிறார் ராஜீவ்காந்தி. இதனால் செந்தில் பாலாஜியிடமும் நல்ல பெயரை பெற்றுள்ள அவர் கோவை தெற்கு தொகுதியில் பல்வேறு பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து வருகிறார். ஏற்கனவே கிணத்துக்கிடவு தொகுதியில் திமுகவின் கைகள் ஓங்கியுள்ள நிலையில் கோவை தெற்கிலும் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் களத்தில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் அரங்கேறி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் வரும் தேர்தலில் அந்த தொகுதியிலிருந்து விலகி கோவை வடக்கு தொகுதிக்கு மாற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த முறை கடும் போட்டிக்கிடையே நடிகர் கமல்ஹாசனை வீழ்த்தி வெற்றி பெற்ற வானதி இம்முறை தொகுதியில் நிலவும் சூழல் மற்றும் அரசியல் மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கோவை தெற்கு தொகுதியில் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் கணிசமாக இருப்பதும் சமீப காலமாக அங்கு நிலவும் அரசியல் சூழலும் பாஜகவிற்கு சவாலாக அமையலாம் என கருதப்படுகிறது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் SIR பணிகள் மூலமாக திமுக அந்த தொகுதியில் தனது பிடியை பலப்படுத்தியுள்ளது. இதனால் பாதுகாப்பான ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியை குறிவைப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வானதி சீனிவாசன் தொகுதி மாற உள்ளதாக கூறப்படும் நிலையில் கோவை தெற்கு தொகுதியை நேரடியாக கைப்பற்ற திமுக தலைமை வியூகம் வகுத்துள்ளது. கடந்த முறை இத்தொகுதியை தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய திமுக இம்முறை நேரடியாக தனது வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்துள்ளது. இதற்காக திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தியை வேட்பாளராக களமிறக்க அக்கட்சி தலைமை பரிசீலித்து வருவதால் அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மேற்பார்வையில் கோவையின் திமுகவின் தேர்தல் பணிகள் முடுங்கிவிடப்பட்டுள்ளன. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கடந்த முறை இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகுந்த முனைப்பு காட்டி வருகிறார். ராஜீவ்காந்தி ஏற்கனவே கோவை தொகுதியில் பல்வேறு அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருவதால் கோவை தெற்கு தொகுதியில் இம்முறை திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே ஒரு பலப்பரீட்சை அரங்கேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வானதி சீனிவாசனுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் இந்த தொகுதியை அதிமுக பாஜகவிற்கு ஒதுக்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதிமுக சார்பாகவே இந்த தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதற்கு பாஜக முழுவதுமாக மறுப்பு தெரிவித்து வருகிறது. ஆனால் எடப்பாடி அதிமுக சார்பாகத்தான் அங்கு வேட்பாளர் நிறுத்தப்படும் என்று திட்டவட்டமாக எடப்பாடி கூறியிருக்கிறார். இதனால் அதிமுக பாஜக மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. மேலும் இதற்கு பாஜக சம்மதித்தால் வானதி சீனிவாசன் பாஜக மீது கடும் அதிர்ச்சி அடைவார் என்றும் அப்படி இந்த தொகுதியை வானதி சீனிவாசனுக்கு ஒதுக்காமல் போனால் வானதி சீனிவாசன் பாஜக கட்சியிலிருந்து விலகி கூட தயாராக இருப்பதாக தற்போது அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.